பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையை மாத்தல, நான் உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கான உனக்கு பலன் தரேன். அந்த பலனை கொண்டு உன் வாழ்க்கையை மாத்துறதுக்காக நீ முயற்சி எடு. உன் கடன் பிரச்சனையில, உன் வேலையில, உன் படிப்புல நீ என்ன பண்ணுமா, நீ முயற்சி எடுமா, நீ கண்டிப்பா உன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம நிறைய டைம் என்ன பண்றோம், ஏசப்பா என் வாழ்க்கையை மாத்தணும், என் கடன் பிரச்சனையை மாத்தணும், எனக்கு படிப்புல சக்சஸ் கொடுக்கணும், என் ஆபீஸ்ல எனக்கு நல்ல சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பான்னு நம்ம கேட்கிறோம். ஆனா அதுக்காக நம்ம முயற்சி எடுக்க மாட்டோம். ஏசப்பா செய்ய தயாரா இருக்காரு, ஆனா நீங்களும் முயற்சி எடுக்கணும், நம்மளும் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் பலன் தராராமா, அந்த பலனை பயன்படுத்தி நம்ம தான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்துல நீங்க ஃபேஸ் பண்ற பீப்புளா இருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க ஜெயிக்க முடியும். அதுக்கான பலன் உங்ககிட்ட ஆண்டவர் இருக்காரு. உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கிறதுக்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. அது கடன் பிரச்சனையா இருக்கட்டும், உங்க படிப்பா இருக்கட்டும், உங்க வேலையா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அது உங்களால ஜெயிக்க முடியும். நீங்க விசுவாசமா கடந்து போங்க. இந்த உலகத்தை ஆண்டவர் ஜெயிச்சாரு, நீங்களும் ஜெயிப்பீங்க. விசுவாசித்தீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்கள் உங்களுக்கு தேவைன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.